நம்ம தலைக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தலையை போட்டு அடிப்போம் அப்படின்னு ஒரு அஜித் மீம் இருக்கு. அதுதான் எனக்கு இந்த Drishyam 3 பார்த்தோன்னே ஞாபகம் வந்துரு. அது ஏன்னு படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். Drishyam 3 இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஜார்ஜ் குட்டி இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவரோட கேஸ் திருப்பி ரீஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்குது, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, கேரக்டர் ரைட்டிங் வந்து சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஜார்ஜ் குட்டி எவ்வளோ வல்னரபிளாக ஆகுறாரு, அவர் ஃபேமிலிக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாருன்னு அகெயின் ஒரு ப்ரூஃப் தான் இது. மோர் இட் வல்னரபிலிட்டி சைட், அந்த கிரைமால அவர் எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு காட்டுறா. அதை சூப்பராக மோகன்லாலும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மோர் இது வந்து ட்ராமாடா, லெஸ் த்ரில் தான். ஃபஸ்ட்டு 2 பாட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த த்ரில் கொஷன் கொஞ்சம் கம்மி, மோர் அண்ட் ட்ராமான்னு இருந்தது. லாஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த த்ரில் மூமெண்ட் இருக்குது, அது சூப்பராகவே இருக்குது. இன்ட்ரோல் ட்விஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் எதுவும் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த வாவ் ஃபேக்டர், அந்த ஃபஸ்ட்டு 2 பாட்டில் அந்த ட்விஸ்ட்டில் ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும்ல, அது இந்த படத்தில் கிடையாது. கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே ஒரு சட்டிலாக இருக்கிறான். பட் நம்ம நெட்லலாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ மோசமான படம், அவ்வளோ பேட் படம்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஒரு நல்ல படம் தான். சில ஃப்ளாஸ் இருக்குது. கொஞ்சம் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான படம் இருக்காது. ஏன்னா மோர் அந்த 1 and 2 நினச்சிட்டு வந்து பார்த்தா அப்படியே கிடையாது. இது மோர் ட்ராமாவுக்கு நோக்கி போயிட்டாரு அந்த த்ரில்லரில். அங்கே தான் வந்து லைட்டாக அடி வாங்கிட்டாரோ, ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு அவரே அதை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் தான். ஒரு நல்ல படம், சம் ஃப்ளாஸோட இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடச்சா போய் பாருங்கள். நம்ம டைமுக்கு ஒர்த்தான படம் தான். இது வந்து மலையாளம் மற்றும் தமிழில் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு உங்கள் வியூஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.